இந்த வீடியோவில் தேங்காய் பால் வெஜ் சேமியா பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், முந்திரிப்பருப்பு 3, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 1, அதுக்கப்புறம் நட்சத்திரக்காய், அன்னாசிப்பூ இது கொஞ்சோண்டு எடுத்து நம்ம பொடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து இப்போது அந்த பொடி பண்ண பவுடரை சேர்த்துக்கலாம். அப்படியே இந்த பிரிஞ்சி இலையை சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டே இருங்க. இந்த வெங்காயத்தோட கலர் வந்து லைட்டாக இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் ஆகும். வெங்காயமும் சுருண்டு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து புதினாவும் கொத்தமல்லியும் வந்து ஒரு கைப்பிடி வந்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வேணால் ஒரே ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வந்துட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. நம்ம சேமியாவில் உப்புமா பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பிரியாணி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஒரே ஒரு பச்சை மிளகாவை கீரி நம்ம சேர்த்துக்கலாம். நான் காரத்துக்கு நான் மிளகாய்த்தூள்லாம் சேர்ப்பேன். அதனால் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் நான் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்குனதுக்கப்புறம் தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இது வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்தோன்னா சீக்கிரமாக வதங்கிடும். தக்காளி வந்துட்டு அடிப்பிடிக்காமல் நல்லா வந்துட்டு வதக்கிக்குவோம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இப்போது தக்காளி நல்லா வந்து தோல்லாம் உறிஞ்சு நல்லா வதங்கியாச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். இதோட பச்சை வாசனை போகிற லெவலுக்கு வதக்கிக்கலாம். லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா லைட்டாக தண்ணி வந்து நீங்கள் தெளிச்சுக்கோங்க. ரொம்பலாம் ஊற்றக்கூடாது, லைட்டாக தெளிச்சுக்கணும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வதங்கியாச்சு. அடுத்தது நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். நான் கேரட், பீன்ஸ் எடுத்திருக்கேன். பட்டாணி வந்து ஊற வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன். அடுத்து மீன் மேக்கரை சுடுதண்ணியில் போட்டு எடுத்து நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சிட்டு நான் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸுக்கு மூடி வச்சு நம்ம குக் பண்ணலாம். அடிக்கடி இடையில கிண்டி விடுங்க எடுத்து. அதுக்கப்புறமா இப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா வெஜிடபிள்ஸும் குக் ஆகிடுச்சு. இப்போ மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நான் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தயிர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து நான் சேர்த்துருக்கேன். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா அந்த தயிர் வந்து எல்லாத்தோடையும் சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது தண்ணி சேர்க்க போகிறோம். மொத்தமாக 450 ml வந்து தண்ணி சேர்க்கணும். இதெல்லாம் நான் இந்த டம்ளரில் வந்துட்டு நான் 3 கிளாஸ் வந்துட்டு நான் ஊற்ற போகிறேன் தண்ணி. அதில் 1 டம்ளர் வந்து தேங்காய் பால் ஊற்றிட்டு மீதி 2 டம்ளர் வந்து நார்மல் வாட்டர் வந்து நான் சேர்த்துருக்கேன். தேங்காய் பால் ஊற்றி பண்ணும்போது இந்த பிரியாணியோட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா வந்து கூடுதலாக வந்து இருக்கும். சேமியா வந்து நம்ம உப்புமாவாக செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி தேங்காய் பால் ஊற்றி பிரியாணி ஃப்ளேவரில் செய்யுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. லைட்டாக கரிக்கிற மாதிரி இருக்கணும். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து இந்த சேமியாவை 1 பாக்கெட் வந்து சேர்க்க போகிறோம். நல்லா கட்டி எதுவும் விழுந்துடாமல் நல்லா கிண்டி விட்டுறணும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போது சேமியா எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லா அதை வந்து அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இது மூடி வைக்கலாம் தேவையில்லை. அப்படியே நம்ம வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நல்லா இந்த தண்ணி வந்துட்டு ட்ரை ஆகும். அது வரைக்கும் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆகிட்டே வருது. சேமியாவும் வெந்துட்டே இருக்குது. இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. சேமியாவும் நல்லா வெந்துருச்சு. நல்லா இப்போ வந்து இந்த லெவலுக்கு வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்படி மூடி வச்சுருங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு. 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு அந்த டேஸ்ட் வந்து செட் ஆகிருக்கும். அந்த சேமியாவோட எல்லாமே இந்த மசாலாஸ்லாம் செட் ஆகிருக்கும். அவ்வளோதான், நமக்கு தேங்காய் பால் வெஜ் சேமியா பிரியாணி ரெடி ஆகியாச்சு. அடி பிடிக்காமல் வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதை வெங்காய பச்சடியோடு நம்ம வந்து பரிமாறலாம். அவ்வளோதான், சுவையான டேஸ்டியான நமக்கு தேங்காய் பால் வெஜ் சேமியா பிரியாணி ரெடி ஆகியாச்சு. கண்டிப்பாக இது மாதிரி எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.